கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையே ரிச்சா மாத்துது. வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கலங்க, வாழ்க்கையே ரிச்சா இருக்கு. 1 நாளாகமம் 17:27. இப்பொழுது உன் அடியானின் வீடு என்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படிக்கு அதை ஆசீர்வதித்து அருளினீர். கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்படும் என்றான். தாவீது பண்ண ஒரு ஜெபம், கர்த்தராகிய தேவரீர் அதை ஆசீர்வதித்திருக்கிறபடியினால் அதை என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். தன் வீட்டை கொடுத்து பேசுகிறார். வீடுன்னு சொல்லும் பொழுது அவர் கட்டின வீட்டை சொல்ல தன்னை சொல்றார். தாவீதையும் தாவீதின் வீட்டாரோடும் சொல்லும் பொழுது தன் மேலும் தன் பிள்ளைகள் மேலும் கொடுத்த கர்த்தரோட ஆசீர்வாதத்தை குறித்து சொல்லுகிறார். நீர் அதை ஆசீர்வதித்திருக்கிறபடியால் வீட்டை மட்டுமல்ல, கெட்ட வீடு மட்டுமல்ல, அந்த வீட்டில் இருக்க ஜனங்களை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறபடினாலே அது என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். இந்த மெசேஜ் டிரான்ஸ்லேஷன்லையும் 2 டிரான்ஸ்லேஷன்லையும் போட்டு காமிக்கிறேன். இப்போ மட்டும் வாசிக்கிறேன். பிகாஸ் யூ ஹவ் பிளஸ்ஸட் இட் காட், இட்ஸ் ரியலி பிளஸ்ஸட், பிளஸ்ஸட் ஃபார் குட். நீ அதை ஆசீர்வதித்திருக்கிறேன், மெய்யாவே ஆசீர்வதித்திருக்கிறேன், நன்மைக்காக ஆசீர்வதித்திருக்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார் என்றால் நன்மைகளுக்காக ஆசீர்வதித்திருக்கிறார். கையில் போது சொல்லுவோம், நான் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், நன்மைகளுக்காக நல்ல வாழ்க்கை வாழும்படியாக கர்த்தராலே நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். ஆமென். NLT-ல போடு, NLT-ல. And now it has pleased you to bless the house of your servant, so that it will continue forever before you. For when you grant a blessing, O Lord, it's an eternal blessing. நீ ஒரு ஆசீர்வாதத்தை வெளிப்படுத்துகிறீர், கொடுத்திருக்கிறீர் என்றால் அது தற்காலிகமானது கிடையாது, அது நித்தியமானது. தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் மேலே பொழிந்தருகிறார், கூறுகிறார் என்றால் அது தற்காலிகமானது கிடையாது, அது நிரந்தரமானது. எந்த ஒரு மனிதனும் அந்த ஆசீர்வாதத்தை திருப்பி விட முடியாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டார், வாயை திறந்து சொல்லிட்டாருன்னா வேறு யாருமே அந்த ஆசீர்வாதத்தை நல்லிஃபை பண்ண முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. அதெல்லாம் சொல்றாரு, இட்ஸ் அன் எட்டர்னல் பிளஸிங்கிறாரு, அது நித்திய ஆசீர்வாதங்கிறார். இன்னைக்கு மக்கள் அந்த நித்திய ஆசீர்வாதத்தில் வாழ்கிறாங்களான்னு கேட்டோம்னா இல்லை. பெரும்பாலான கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கைங்கிறது தோல்வியாக தான் இருக்குது. சில நேரத்தில் தோல்வி அடையலாம், ஆனால் தோல்வியிலே வாழ்ந்துடக்கூடாது. இதே சில காரியங்கள் விளங்காமல் இருக்கலாம், புரியாமல் இருக்கலாம், சரியான விதத்தில் புரிந்து கொண்டு செய்யாதனால சில நேரத்தில் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். ஆனால் வாழ்க்கை முழுவதும் தோல்வியாக வாழ்ந்துடக்கூடாது. ஏன் அப்படி வாழ்கிறார்கள் என்றால் நாம் யார், தேவன் நம்ம எப்படி வாழும்படியாக நம்ம எம்பவர் பண்ணி வைத்திருக்கிறாருன்னு தெரியல. ஆசீர்வாதம் என்ன? ஒரு செழிக்க பண்ணக்கூடிய உன்னதத்தின் பலன், வெற்றி பெறக்கூடிய உன்னதத்தின் பலன், சிறந்து விளங்கக்கூடிய ஒரு சிறந்த வாழ்க்கை வாழக்கூடிய உன்னதத்தின் பலன். இந்த உலகத்தில் நம்ம வெற்றிகரமாக வாழணும். தீமை நிறைந்த உலகம், நம்முடைய நல்வாழ்வை குலைக்கக்கூடிய எத்தனையோ சக்திகள் செயல்படக்கூடிய உலகம். கூட இருந்தே குளிய பறிக்கிறவங்களாம் இருப்பான், நம்ம கெட்டு போனால் தான் அவனுக்கு சந்தோஷமாகவே இருக்கும். அப்படிப்பட்ட உலகம். அந்த உலகத்தில் நம்ம வெற்றிகரமாக வாழ வேண்டும் என்றால் நமக்கு இன்னொரு சக்தி வேணும். நம்ம எப்படா அழிஞ்சு போகொண்டு ஒரு ஆவிக்கு கூட்டம் அலையுது, பிசாசு அலைகிறான். அத்தனையின் மத்தியில் நம்ம செழித்தோங்க வேண்டும் என்றால் உன்னதத்தின் பலம் வேணும். அதான் கர்த்தர் ஆசீர்வாதங்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். மெசேஜில் போடுப்பாத, காட்ஸ் பிளஸிங் மேக்ஸ் லைஃப் ரிச். நத்திங் வி டூ கேன் இம்ப்ரூவ் ஆன் காட். முதல் காரியம், காட்ஸ் பிளஸிங் மேக்ஸ் லைஃப் ரிச். கர்த்தருடைய ஆசீர்வாதம் வாழ்க்கையே ரிச்சா மாத்துது. வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கலங்க, வாழ்க்கையே ரிச்சா இருக்கு. ரிச் லைஃப்னா என்ன? வெறும் பணம் மட்டும் கிடையாதுங்க. அனுபவிப்பதற்கு பணம் மட்டும் இல்லை, நல்ல சுகம் இருப்பது ரிச் லைஃப், நல்ல ஆரோக்கியம் இருக்குது ரிச் லைஃப். நிறைய பணம் இருக்கு, ஆனால் சாப்பிடவே முடியாதுன்னா எல்லாரும் நான் மட்டன் பிரியாணி சாப்பிட்றாங்க, சிக்கன் கபாப் சாப்பிட்றாங்க. நம்ம பக்கத்தில் கொஞ்சம் தை சாதம் கொடுக்குன்னு சொல்லும் பொழுது என்ன ஒரு கொடுமையாக இருக்கும் தெரியுமா? அது ரிச் லைஃப் இல்லை. அனுபவிக்கிற மட்டும் இல்லை, கர்த்தர் கொடுத்துருக்க எல்லாத்தையும் சாப்பிடக்கூடியவர்களுக்கு நல்ல ஆரோக்கியமான லைஃப் இருக்கணும். சம்பாதிக்கிறத ஹாஸ்பிட்டலில் கொடுத்துடக்கூடாது, அதான் ரிச் லைஃப். அது மட்டும் இல்லை,
மனதில் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கிறது, மனதில் நிம்மதி இருக்கிறது ரிச் லைஃபு. நிறைய காசு இருக்கு, சரீரத்து நல்ல சுகம் இருக்கு, ஆனால் மனதில் நிம்மதியே இல்லை. அது ரிச் லைஃப் இல்லைங்க. நீங்கள் எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மனதில் நிம்மதியை வாங்க முடியாது தெரியுமா? கோடிக்கணக்கில் பணம் கொடுங்க, மனதில் நிம்மதி பெற்ற முடியுமா? நிம்மதியாக வாழ முடியுமா? வாழ முடியாது. இன்னைக்கு உலகத்திலேயே மல்டி பில்லியனர் பிஸ்னஸ் ஸ்ட்ரெஸ்ஸை போக்குவதற்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது. மக்கள் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எல்லா வியாதிக்குடைய ஃபவுண்டேஷன் என்னங்க இன்னைக்கு? ஸ்ட்ரெஸ்ஸுங்க, அழுத்தங்க, மன அழுத்தங்க. மனதில் நிம்மதி இல்லை, அப்படியே நெஞ்சு அழுத்துறது மாதிரி இருக்கும். அதுக்காக எவ்வளவு பணம் கொடுத்தாலும் மனதில் நிம்மதி கிடைக்குமான்னு போகக்கூடிய ஆட்கள் இருக்காங்க. பணங்கிறது அவங்க நான் இஷ்யூவாக இருக்குது, எப்படியாவது நிம்மதி கிடைச்சிருமாண்டு. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் நிம்மதியை கொடுக்குது. எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனையின் மத்தியில் லைஃபை ரிச்சாக மாற்றுதுங்க. கையில் ரிச் இருக்குது மட்டுமல்ல, லைஃபை ரிச்சாக மாறுறது வேற. ரிச் மேனாக இருக்கிறது வேற, லைஃப் ரிச்சாக இருக்கிறது வேற. எத்தனை அவன் ரிச்சு, ஆனால் லைஃப் ரிச்சு கிடையாது. ஏன்னா அது குறித்த அறிவு வருதுன்னா வாழ்க்கை மாறிடும். அது மட்டும் இல்லை, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எப்படி செயல்படுகிறது, எப்படி ஆசீர்வாதத்தில் நடப்பதுன்னு தெரிஞ்சோம்னா நமக்கு எதெல்லாம் அந்த தடையாக இருந்துச்சு தெரியுமா? அந்த எல்லையாக இருக்குது தெரியுமா? இதுக்கு மேலே போக முடியாது, இவ்வளோதான். அந்த எல்லையை கடந்து போயிடலாம். நீங்கள் எதுவுமே நமக்கு எல்லையாக இருக்காது, எதுவுமே நமக்கு பேரியராக இருக்காது. இவ்வளோதான், இதுக்கு மேலே போக முடியாதுன்னு இருக்காது. அந்த எல்லையை கடந்து கர்த்தர் விரும்புகிற சூப்பர் நேச்சுரல் லைஃப் வாழ முடியும்.